அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். ஏன் ஒவ்வொரு பண்டைய இந்து கோவிலிலும் 108 என்ற எண் முழங்குகிறது தெரியுமா? 108 மணி, 108 படிகள், 108 முத்துக்கள், 108 இறைவனின் பெயர்கள். எங்கு பார்த்தாலும் 108. ஆனால் யாரும் இதன் ரகசியத்தை சொல்ல மாட்டார்கள். உண்மையில் இந்த எண் உங்கள் இதயத்தையும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களையும் பிணைக்கும் பிரபஞ்ச குறியீடு என்றால் எவ்வாறு இருக்கும்? இன்று இந்த வீடியோவில் 108 என்ற எண்ணின் 5 அதிசய ரகசியங்களை பார்க்க போகிறோம். வீடியோ முடியும் நேரத்தில் 108 பற்றி உங்கள் பார்வை முற்றிலும் மாறுபடும். அதிசயம் 1. 108 நாடிகள். நம் உடல் ஒரு கோவில் என்று வேதங்கள் சொல்கின்றன. ஆனால் அந்த கோவிலை பிரபஞ்சத்துடன் இணைக்கும் எண் 108 தான். யோக மற்றும் தாந்திரிக சாத்திரங்களின்படி நம் உடலில் உள்ள 72,000 நாடிகளில் முக்கியமான 108 நாடிகள் இதய மையமான அநாகத சக்ராவில் ஒன்று சேருகின்றன. இந்த 108 நாடிகள் தான் ஆன்மீக வளர்ச்சிக்கு அவசியமானவை. மந்திர ஜபம், கோவில் சுற்று பிரதர்ஷனை அல்லது 108 முறை வணக்கம், இவை அனைத்திலும் இந்த நாடிகள் சமநிலையில் கொண்டு வந்து உயர் சித்தத்தை எழுப்புகின்றன. அதனால் தான் கோவில்களில் 108 மணி, 108 படிகள் அல்லது 108 ஜபமாலைகள் இருப்பது. நம் முன்னோர்கள் நரம்பியல் அறிவியலுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னமே இந்த ஆத்மீக உயிரியல் ரகசியத்தை தெரிந்திருந்தார்கள். அதிசயம் 2. 108 தூரக் குறியீடு. சூரியன், சந்திரன், பூமி இவைகளின் இடையே கூட 108 எண் என்று ஒலிக்கிறது. பூமி முதல் சூரியன் வரை உள்ள தூரம் சூரியன் விட்டத்தின் 108 மடங்கு. பூமி முதல் சந்திரன் வரை உள்ள தூரம் சந்திரன் விட்டத்தின் 108 மடங்கு. இது சாதாரண கணிதம் அல்ல, இது பிரபஞ்ச ஜியோமெட்ரி, அதாவது எண்களின் ஓர் அதிர்வு, ஒரு அதிசய வாசல். ஏன் இந்த கோவில்கள் இந்த 108 அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளன தெரியுமா? மனிதரை பிரபஞ்ச அதிர்வோடு இணைக்கவே. அதனால்தான் சூரிய நமஸ்காரம் 108 முறை செயற்படுகிறது. அது வெறும் உடற்பயிற்சி அல்ல, சூரியன் அதிர்வோடு ஒன்றாகும் ஆன்மீக சாதனை. அதிசயம் 3. 108 இறைநாமங்கள். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஏன் விநாயகர், சிவன், விஷ்ணு, லட்சுமி, துர்க்கை இவர்களின் நாமங்கள் எப்போதும் 108 பெயர்கள் கொண்டிருக்கின்றன? ஏனெனில் ஒவ்வொரு பெயரும் அந்த தெய்வத்தின் தனித்தனி சக்தியை அழைக்கிறது. ஓம் ரா நம என்றால் சிவனின் ரக்ஷ சக்தியை அழைக்கிறீர்கள். ஓம் மகாதேவ நம என்றால் அவரின் கருணை சக்தியை அழைக்கிறீர்கள். இந்த 108 பெயர்கள் தெய்வீக ரேடியோ ஸ்டேஷனின் அலைவரிசை போல ஒவ்வொரு பெயரும் உங்கள் ஆத்மாவை வெவ்வேறு அதிர்வோடு இணைக்கிறது. மேலும் மனிதனுக்கு 108 ஆசைகள், 108 கர்ம அடுக்குகள் இருப்பதாக முனிவர்கள் சொல்கிறார்கள். 108 நாமவழி ஜபம் செய்யும் போது ஒவ்வொரு அடுக்கம் சுத்தமாகிறது. அதுதான் இறைவனோடு ஒன்றாகும் பாதை. அதிசயம் 4. 108 படிகள். சபரிமலை, திருப்பதி, மூகாம்பிகை. ஏன் இந்த பெரிய கோயில்களில் 108 படிகள் உள்ளன தெரியுமா? அந்த படிகள் ஏறும் பயணம் ஒரு உடல் பயணம் மட்டுமல்ல, அது அறியாமையிலிருந்து விடுதலைக்கு செல்லும் ஆன்மீக பயணம். ஒவ்வொரு படியும் ஒரு சுத்திகரிப்பு, ஒவ்வொரு அடியுடனும் ஒரு அகம் நீங்கும். யோக சாஸ்திரத்தில் மனித உடலில் 108 முக்கிய புள்ளிகள் உள்ளன என்று சொல்கிறார்கள். 108 படிகளை காலில் செருப்பு இல்லாமல் ஏறும்போது அந்த புள்ளிகள் ஆன்மீக ஆக்குபங்க்சர் போல செயல்பட்டு மறைந்த சக்திகளை தூண்டும். அதனால் தான் கோயிலின் படிகள் ஏறுவது கடவுளை அடைவதற்காக மட்டுமல்ல, உங்கள் உள்ளார்ந்த ஆத்மாவையும் அடைவதற்காகவே. அதிசயம் 5. ஜபமாலையில் 108 முத்துக்கள். ஒவ்வொரு ஜபமாலையிலும் 108 முத்துக்கள் இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? ஏன் 100 இல்லை? ஏன் 110 இல்லை? ஏனெனில் ஒவ்வொரு மந்திர ஜபமும் மனதை ஒன்றாகச் சேர்க்கிறது. அந்த 108 முறை செய்வதால் மனித வாழ்க்கையின் அத்தனை பரிமாணங்களையும் தொடுகிறது. ஏன் 108? ஜோகத்தில் 12 ராசிகளை 9 கிரகங்களால் பெருக்கும் பொழுது 108 வருகிறது. இந்த கலவைகள் தான் மனித வாழ்க்கையை பாதிக்கின்றன. ஜபமாலையில் 108வது முத்து மேரு என்று அழைக்கப்படுகிறது. அதை ஒருபோதும் தாண்டக்கூடாது. அது இறைவனை குறிக்கும். அங்கு நின்று வணங்கி திரும்ப வேண்டும். ஜபமாலை ஒரு கயிறு அல்ல, அது உங்கள் கைகளில் இருக்கும் பிரபஞ்ச சுழற்சி. 108 என்பது ஒரு எண் மட்டுமல்ல, அது ஒரு உயிருள்ள அதிர்வு.
உங்கள் இதய நாடியிலிருந்து சூரியன் சந்திரன் தூரம் வரை. கோவில் படிகள், ஜெபமாலை, முத்துக்கள், இறை நாமங்கள் எல்லாவற்றிலும் 108 பின்னி பிணைந்திருக்கிறது. நம் முன்னோர்களுக்கு தொழில்நுட்பம் தேவைப்பட்டிருக்கவில்லை, அவர்களிடம் 108 இருந்தது. அடுத்த முறை நீங்கள் கோவிலில் 108 படிகளை ஏறும்போதும் அல்லது 108 பேர்களை ஜபிக்கும் போதும் அது வெறும் வழிபாடு அல்ல, நீங்கள் உங்களை பிரபஞ்ச அதிர்வோடு இணைக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதை உணருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். 108 எண் பற்றி உங்களுக்கு தெரிந்த விடயங்களை கமெண்டில் பதிவிடுங்கள். மற்றொரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.